அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்ததல்லவா? அதன் மூலமாக நாம் நிறைவாக இருக்கிறோம் இல்லையா? எது நடந்தாலும் நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லும்போது நமக்குள்ள ஒரு நிறைவு கிடைக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 2, இறை வார்த்தை 7 10 முடிய. கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மைகளையும் அவரது ஒப்புரவையற்ற அருள் வளத்தையும் இனி வரும் காலங்களில் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயலால் ஆனதல்ல, எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு, நற்செய்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செய்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரே வார்த்தையில் என்ன சொல்லிட்டாரு? இது மனித செயலால் ஆனது அல்ல, எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஏனென்றால் இது கடவுள் கொடுத்த கொடை இல்லையா? அவர் அருளாதான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த அருளை கொண்டு தான் பிறருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். அந்த நன்மை செய்வதன் மூலம்தான் இயேசு கிறிஸ்துவின் தந்தையின் ஒவ்வொரு பெயரையும் மாட்சிப்படுத்த வேண்டும். தந்தை, மகன், தூயாவி மூவருடைய பெயரையும் மாட்சிப்படுத்துவது அவர் இலவசமாக நமக்கு தந்தாரா? அந்த கொடையின் மூலமாக நாம் பிறரை எப்படி மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும்? எந்த நிலையில் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும்? துயருற்றோருக்கு ஆறுதலாகவும் நொறுக்கப்பட்டவர்களுக்கு அரவணைப்பாகவும் இருந்து அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும். நம்மிடம் பொண்ணும் வேண்டாம், பொருளும் வேண்டாம், ஒன்று வேண்டாம். ஆனால் ஆற்றுப்படுத்த முடியும் அல்லவா? ஜபத்தால் அவர்களுக்காக ஜபிக்க முடியும் அல்லவா? அப்படி ஜபிக்கும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும். ஏனென்றால் கடவுளின் அருளாலே நம்பிக்கையின் வழியாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இது நம்ம செயல் அல்ல, இது கடவுளின் கொடை. இந்த கொடையைத்தான் நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். நான் என்றால் அது கடவுள் தந்த கொடையை நாம் அவமதிப்பதாகும். நம்மிடம் என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. இந்த நான் என்று சொல்கிறோம். ஒரு நொடிக்குள் நம் மூச்சை அடக்கிவிட்டால் அந்த நான் எங்கு போய்விடும்? மரணத்தில் வந்து நிற்கும் இல்லையா? அதுதான் நான் என்ற சொல் அகங்காரத்தில் முதல் சொல். அதுதான் நான். நம்மளால் என்ன முடியும்? ஒன்றுமே இல்லை, இறைவன் தான் எல்லாமே. அப்படி நாம் நினைத்தோம் என்றால் எல்லாமே நிறைவாக நடக்கும். அந்த நிறைவு தான் நாம் எப்பொழுதும் இறைவனிடம் கேட்க வேண்டும். ஏனென்றால் நாம் கடவுளின் கைவேலைப்பாடுகள். அவர் நம்மளை எப்படி உருவாக்கிறாரா? நற்செயல் புரிவதற்கென்றே உருவாக்கி இருக்கிறார் நம்மளை. அந்த கைவேலைப்பாடு என்ன செய்ய வேண்டும்? அவர் கையில் இருக்கிற அம்பு எங்கே வீசுகிறாரோ அங்கே போய் நாம் விட வேண்டும். அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் இறைவனின் கைவேலைப்பாடுகள். அந்த கைவேலைப்பாடு நான் என்று சொல்ல முடியுமா? ஏனென்றால் அவர் நாம் நற்செய்தல் புரிவதற்கென்றே இயேசு கிறிஸ்து வழியாக நற்செயல்கள் புரிவதற்கென்றையே நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அந்த உருவாக்குதல் ஒரு நாள் வீணாகும்படி நாம் நடக்கக்கூடாது. நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக வாழும்போது அவர் நம்மளை முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருந்தார் அல்லவா? அந்த ஏற்பாடு நிறைவுள்ளாக இருக்கும்படி நாம் இருக்க வேண்டும். அந்த நிறைவைத்தான் இறைவன் கேட்கிறார். நாம் அந்த நிறைவோடு வாழ்கிறோமா? நிறைவற்று வாழ்கிறோமா? குறையுள்ள மனிதர்களாகவே இருக்கிறோமா? எது கிடைத்தாலும் காணாது என்று சொல்லுகின்ற மக்களாக இருக்கிறோமா? சிறிதளவே கிடைத்தாலும் பெரிதாக கிடைத்தது என்று மகிழ்ச்சியுறு மக்களாக இருக்கிறோமா? என்னால் 2 வகை மக்களாக நாம் இருக்கிறோம். அதில் நாம் எந்த வகை மக்கள்? சிறிதளவே கிடைத்தாலும் மகிழ்ச்சியுறு மக்களாக இருக்கிறோமா? எவ்வளவுதான் கிடைத்தாலும் நிறைவில்லாத மக்களாக இருக்கிறோமா? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய கைக்குள் இருக்கும் கருவிகள். நீர் அதை எந்த வகையில் பயன்படுத்தினாலும் நாங்கள் பயன்படுவதற்கு ரெடியாக இருக்க வேண்டும். ஆமாண்டவரே, நீர் எதற்காக எங்களை படைத்தீரோ, எதற்காக எங்களை நீர் உருவாக்கினீரோ, எதை செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு திட்டமிட்டீரோ அதை நாங்கள் செய்யும்படி நீர் எங்களை வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, எதை செய்தாலும் கிறிஸ்துவின் நாமம் என்ற அந்த சொல் ஒரு வார்த்தை அதில் வர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமமின்றி ஒன்றுமே இல்லை என்று உணர வேண்டும் ஆண்டவரே. நீர் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்றதை நம்ப வேண்டும் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையில் நாங்கள் வாழும்படி நீர் எங்களை வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.